செலக்ட் தி டிரைவரில் ஒன்றுமே காட்டல. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது. ஏசர் கெட்வே இதில் வந்துட்டு ஓஎஸ் போயிருச்சு அண்ட் ஸ்பேஸ் கீ பார்த்தீங்கன்னா இல்லை. இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. வரைக்கும் ஹார்ட் டிஸ்கில் இருந்து டிக்கு டிக்குன்னு சவுண்டு வேறு வருது. என்னடா டிக்கி டிக்கின்னு கேட்குது. போடுற எஃபர்ட்டுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கலான்னு தெரியல. ஸோ இதை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஏசர் கெட்வே. இதில் வந்துட்டு ஓஎஸ் போயிருச்சு அண்ட் ஸ்பேஸ் கீ பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த கீபோர்டில் இருக்கிற ஸ்பேஸ் கீ எடுத்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். மற்ற எல்லா கீஸும் நல்லா தான் இருக்குது, இது மட்டும்தான் போயிடுச்சு. அப்புறம் என்கிட்ட இருக்கிற இந்த லேப்டாப் வச்சு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணி இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண பேசிக்காக எல்லாத்துக்குமே முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சது தான் 16 ஜிபியில் ஒரு பென்ட்ரைவ் வேணும். விண்டோஸ் 7 டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா 8 ஜிபி இருந்தாலே போதும். நான் எதுக்கோ இருக்கட்டும்னு சொல்லி 16 ஜிபியில் வாங்கியிருக்கேன். ஸ்பீடு பயங்கரமாகவே இருக்குது, அந்த ரீசனுக்காகவே வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இந்த பென்ட்ரைவ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். Welcome to Jasmine Gadget Plus YouTube channel. ஃபஸ்ட்டு யூஎஸ்பியை சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டு டிரைவர் அண்ட் டிரைவர்ஸ்குள்ளே போய் இதுதான் யூஎஸ்பி டிரைவ், இதை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓல்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் இருக்க முக்கியமான டேட்டாஸை பேக்கப் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார்மேட் கிளிக் பண்ணி ஃபைல் சிஸ்டமில் NTFS செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தா ஒரு வார்னிங் வரும். அதுக்கு ஓகே கொடுத்துட்டு ஃபார்மேட் பண்ணிவிடுங்க. ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் ஹோம் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மைக்ரோசாஃப்ட்லேருந்து அஃபிஷியலாகவே விண்டோஸ் 7 ஐஎஸ்ஓவை தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் ஓரி பண்ணிக்க வேண்டாம், ட்ரஸ்டடானது தான். நிறைய சர்ச் பண்ணிட்டு தான் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து தர்றேன். ஸோ இப்போ வந்துட்டு சர்ச் பாக்ஸில் ஜஸ்ட் Win7 டவுன்லோட் ஐஎஸ்ஓ ஃபைல்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இன்டர்நெட் அச்சீவ் வெப்சைட் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸில் ஐஎஸ்ஓ இமேஜ் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஐஎஸ்ஓவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம Win7 Pro 32 பிட்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓல்டு மாடல் லேப்டாப்புக்கு அதுதான் கொஞ்சம் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும். விண்டோஸ் 10ஐயும் நம்ம ஈஸியாகவே டவுன்லோட் பண்ண முடியும். பட் அது ரொம்ப ஓல்டு மாடல் லேப்டாப்புன்றனால விண்டோஸ் 7 தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் 32 பிட்டுன்றது இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓல்டு மாடல் லேப்டாப்புக்கு விண்டோஸ் 7 நீங்கள் கொண்டு போய் திணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஓவர் ஹீட் ஆகும். அதனால் அந்த பஞ்சாயத்தே வேண்டாம், நம்ம போயிட்டு அப்படி திணிக்கவே வேண்டாம். அதனால் விண்டோஸ் 7க்கு நம்ம போயிடுவோம், அதுதான் கொஞ்சம் பெஸ்ட். அண்ட் இதை வந்துட்டு என்னோட ரிக்வஸ்ட்டாகவும் வச்சுக்கோங்க, என்னோட அட்வைஸாகவும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகட்டும். ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை யூஎஸ்பிக்கு ரூஃபஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஐயோ சாமி, வேற ப்ரௌசர் சர்ச் பாக்ஸில் ரூஃபஸ்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்துக்கோங்க. வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ரௌசரில் ரூஃபஸ் பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இந்த சைட் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் போர்ட்டபிள் ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும். நம்ம போர்ட்டபிள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரூஃபஸும் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வெளியே வந்துட்டு ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரூஃபஸ் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ரூஃபஸ் ஓப்பன் பண்ணும்போது யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. ஸோ நம்ம இப்போ ரூஃபஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ண பென்ட்ரைவ் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே காட்டிகிட்ருக்கோம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூட் செலெக்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச ஐஎஸ்ஓ ஃபைலை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்கீமில் MBR அது வந்து பழசு, நம்ம யூஸ் பண்ண போகிற ஐஎஸ்ஓவும் பழசு. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 2026 நம்ம இருக்கோம். பட் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே 2016 17 பண்ணுற மாதிரி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் ஸ்மூத்தாக போகும். ஸோ இப்போ பார்ட்டிஷனை MBR அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரூஃபஸ் ஐஎஸ்ஓ ஃபைலை பென்ட்ரைவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ ரூஃபஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஐஎஸ்ஓவை யூஎஸ்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இப்போ கீழே க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்து ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த யூஎஸ்பியில் ஐஎஸ்ஓ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கெட்வேக்கு ஓஎஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான்.
இதுக்கப்புறம் தாங்க பஞ்சாயத்தே ஆரம்பிச்சது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியை கெட்வேல கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதும் F7 அழுத்தினேன். அதுதான் பூட் ஆப்ஷனோட கீ. ஆப்ஷன் ஓப்பன் ஆச்சு, பென்ட்ரைவ் காட்டுச்சு, நானும் கிளிக் பண்ணேன். காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க, பாம்ப வெளியடியா பாப்போம். செலக்ட் தி டிரைவரில் ஒன்றுமே காட்டல. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் இருந்துட்டு சேட்டா மோட் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், எகெயின் அண்ட் அகெயின் பூட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஒன்றும் வரல. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, ஹார்ட் டிஸ்க் க்ளீன் பண்ணி ரீஃபிட் பண்ண முடிவு பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரீஃபிட் பண்ணி எகெயின் பூட் பண்ணால் டிரைவர் காட்டுது. செலக்ட் பண்ணால் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. போதா குறைக்க ஹார்ட் டிஸ்கில் இருந்து டிக்கு டிக்குன்னு சவுண்டு வேறு வருது. என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது? டிக்கி கடையில இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேட்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை அப்படியே பார்ட் 2க்கு கொண்டு போக போகிறோம். பார்ட் 2ல் இந்த லேப்டாப்பை பிராண்ட் நியூ கண்டிஷனுக்கு பக்காவாக கொண்டுட்டு வர போகிறோம். பார்ட் 1 பார்க்குறீங்க அப்படின்ட்டாலே பார்ட் 2 கண்டிப்பாக வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் லேப்டாப்பை சர்வீஸ் பண்ணவோ இல்லை சேல் பண்ணவோ நினச்சிங்கன்னா சேனல் பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் லேப்டாப் அண்ட் பிரிண்டர் சர்வீஸ் வீடியோ பார்க்குறதுக்கும் நிறைய ஸ்கேம் பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் நல்ல கண்டென்ட்டோட வர இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போயிருங்க. அண்ட் தேங்க்யூ.